அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நல்ல சமையல் 24. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவல் வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. அதுக்கு முன்னாடி இப்போ வரப்போகிற சண்டே மே 12th வந்து அன்னையர் தின வாழ்த்துக்கள், மதர்ஸ் டே. எல்லாருக்கும் மதர்ஸ் டே விஷஸ். இப்போது நம்ம இந்த அவல் செய்கிறதுக்கு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அது 3 to 4 days வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நல்ல சமையல் 24 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு வானொலி வச்சு 2 கப்பு அவல் சேர்த்துக்கோங்க. நான் சிவப்பு அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து லேஸ் அவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 to 3 minutes நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது தொட்டு பார்க்குறப்போ நல்லா கிறிஸ்பியாக உடஞ்சி வரணும். அடுத்து ஒரு அரை கப்பு வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வானொலியில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேங்காய் துருவலை, அரை கப் தேங்காய் துருவலை வறுத்து எடுத்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது வந்து ட்ரை கோகோனட்டு. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கோகோனட்டு துருவி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதுனால நம்ம வறுத்து சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், கெடாமலும் இருக்கும். நம்ம வறுத்து வச்ச அவல் நல்லா ஆறிடுச்சு. இப்போது அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் ஆன் பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறம் அரை கப்பு ஜாங்கிரி சேர்த்துக்கோங்க, இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டில் ஆல்ரெடி நாட்டு சர்க்கரை காய்ச்சி வச்சுருந்ததில் அரை கப்பு எடுத்துக்கிட்டேன். அது கூட 1/4 கப்பு தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேர்க்கடலை வறுத்ததை நல்லா உடச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும். இது நல்லா இழுத்துரும். இது கொஞ்ச நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும், நம்ம உருண்டை பிடிக்கிற பக்கத்துக்கு வந்துடும். இது கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் ஆல்மண்ட்ஸும் வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் கேஷ்யூ கூட எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம லட்டு மாதிரி உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிறப்போ எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க. அது கூட நீங்கள் வேணும்னா வறுத்து வச்ச முந்திரி இல்லைன்னா ஆல்மண்ட்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. நமக்கு ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம 2-3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நல்ல சமையல் 24.